அரபு நாட்டு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் காரசாரமாக இந்தியன் ஸ்டைல் மசாலா யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் சமையல் எண்ணெய் சேர்த்து இங்கே கொடுத்துருக்க கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அந்த வெங்காயம் நிறமாற வட்டி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக கூட்டி 4 தக்காளியை பேஸ்ட் அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வர வேக விடுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு எத்தனை கிலோ சிக்கன் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன மசாலா போட்டு ஊற வைக்கிறோன்ற டீட்டெயில் வீடியோ லிங்க் கமெண்ட்ஸ்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஒவ்வொன்றா சேருங்க. ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் பாதி வேக வட்டி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்ன்ற அளவு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பிரியாணிக்கு இப்படி காஞ்ச லெமன் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு முழு லெமனை இப்படி 2ஆ கீறி அதை உள்ள சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வத்த வட்டி அதை தம்ல போட்டுருங்க. அரிசி வேகிற வரை தம்லே இருக்கட்டும். இந்த பிரியாணி